மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் ஏன் தௌராத்தை பத்தி சொல்லுது ஜின்கள்? இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்ஜீலிலே சட்டதிட்டங்கள் மிக குறையும். இரண்டாவது, அல்லாஹ் ஜின்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஜின்களும் அந்த இடத்தில் இருந்தது. நாங்கள் சூரத்துல் ஜின் என்ற தஃப்சீரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்களுடைய நீண்ட ஆயுள் சம்பந்தமாக பேசி இருக்கிறோம். பல விடயம் பேசலாம். தஃப்சீர் குர்துபி எடுத்தீங்கன்னா பல சம்பவங்கள் வந்திருக்குது. அதை எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய விடயம் அல்ல. ஏன் பேச முடியாதென்றால் இவைகளை பற்றியுள்ள பூர்த்தியான அறிவு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள் இவைகள். அதனால் தான் சொன்னது, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் இது, இந்த குர்ஆன். இரண்டாவது சொன்னது, முஸத்திகன் லிமா பைன யதைஹி. இந்த குர்ஆன் அதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம். அதான் இந்த இடத்துல விசேட அம்சம். இந்த குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்க இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்க இல்லை இந்த குர்ஆன். அப்ப கிறிஸ்தவர்கள் எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யூதர்கள் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை உண்மைப்படுத்திய குர்ஆன் ஜின்கள் போய் சொல்லு. இன்றைக்கு குர்ஆனை பத்தி பொய்யத்தானே சொல்றது, எல்லாம் குர்ஆனை பத்தி பொய்யத்தானே சொல்ற. சூரத்துல் மாயிதாவை ஓதி இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறார். ஏன் கிறிஸ்தவர்களை பத்தி சூரா மாயிதா அழகா பேசி இருக்கு. சொல்லிருக்குது, முஸ்லிம்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள். அக்ரபுஹும் மவத்தா. எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார்? நாங்க சண்டை பிடிக்கிறார்களா? இல்ல, ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள். ஏன் ஒரே இடத்துல இருந்துதானே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்தது. இன்ஜீலும் குர்ஆனும் ஒரே அல்லாஹ்விடம் இருந்துதானே வந்தது. அப்ப இந்த ஜின்கள் சொல்லுது, இந்த குர்ஆன் இருக்குதே, யஹ்தி இலல் ஹக்க, உண்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய குர்ஆன். வ இலா தரீகின் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய குர்ஆன். அப்ப குர்ஆனை பத்தி எத்தனை விடயம் சொன்னது? 2 விடயம் சொல்லிச்சு. ஒன்று என்ன, இந்த குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம் இது. இதற்கு முன் வந்த வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியது இது ஒன்று. இரண்டாவது, இந்த குர்ஆன் பொய்ய சொல்ல இல்லை. இந்த குர்ஆன் உங்களுக்கு கெட்ட வழியையோ பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ போதித்தோர் வேதம் அல்ல குர்ஆன். இந்த குர்ஆன் யஹ்தி இலல் ஹக்கி வ இலா தரீகின் முஸ்தகீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி. நான் 5 விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு முன் வந்த எந்த நபிமார்களும் கொடுக்கப்படாத 5 விடயம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன் வந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகத்துக்கு மாத்திரம்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் பூமியில் இருக்கும் சிவத்தவர்கள் கருத்தவர்கள் அனைவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன்.